ஹாய், வெல்கம் டு டேஸ்டி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சோன் பப்டி எப்படி வீட்டில் ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அதில் 1 கப் மைதா மாவு, அதே கப்லேயே 1/2 கப் மட்டும் கடலை மாவு அதை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு அதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டதுக்கப்புறமா நல்லா சலிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். சலிச்சு எடுத்தோம்னா மாவு கட்டி இல்லாமல் ஒரு ஈவனாக இருக்கும். அதுக்காக சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. மறுபடியும் கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 கப் சர்க்கரை, 1/2 கப் தண்ணி சேர்த்தா போதும். சேர்த்து நல்லா கிளறிட்டே இருந்தோம்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் சேர்த்த அப்புறமா நல்லா கரண்டி வச்சு நல்லா கிளறிட்டே இருக்கணும். பாகு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு டம்ளர்லேயே அதிலே தண்ணி விட்டு கொஞ்சமாக விட்டு அதை எடுத்தீங்க அப்படின்னா கையில் வரும் உருண்டையாக. அந்த மாதிரி வந்ததுன்னா பாகு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதோ இப்போ எப்படி இருக்குது. ரெடி ஆனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு அதில் நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம்ல அந்த பாகு அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அதை கலக்கிட்டே இருக்கணும். கையை எடுக்காமல் நல்லா கலக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த பாகோட டெக்ஸ்சர் மாறும். இப்போ பார்த்தா அப்படியே நல்லா இந்த ஜவ் மிட்டாய் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்குது. இப்போ அதை கையில் நல்லா இழுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகிறது நல்லா தெரியும். சின்ன வயசுலலாம் பம்பாய் மிட்டாய் அப்படின்னு சொல்லி விற்பாங்களே, வாட்சு மோதிரெல்லாம் போட்டுக்கிற மாதிரி. இப்போ இழுக்க இழுக்க அந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்தா. நல்லா ஒயிட் கலராக சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு அந்த கிச்சன் டாப்லேயே அந்த மாவை நம்ம சலிச்சு வச்சுருக்கோம்ல அதை போட்டு லைட்டாக அந்த பாகு எடுத்து வச்சுருக்கோம்ல அதில் அப்படியே போட்டு தூவி விட்டு அப்படியே இழுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா அழகாக நூலாக அப்படியே சூப்பராக சோன் பப்டி ரெடி ஆயிரும். இதை இப்படியே வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை ஒரு குட்டி கப்பில் எதுலையாவது போட்டு அமுத்தி நீங்கள் நட்ஸ் எல்லாம் தூவி கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போது சூப்பரான சோன் பப்டி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.